ஹாய், வெல்கம் டு துர்காம்பிகை கிச்சன். இன்றைக்கி நாம் நல்லா சாஃப்டான டேஸ்டியான கேசரி, ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லா ஒரு க்யூப் எடுத்து அதை நம்ம பிளேட்டில் போடும்போதே நல்லா சாஃப்டாக வரும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி இந்த மாதிரி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு ஆயிலும் கீயும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில்னா 1 ஸ்பூன் கீ, நல்லா டேபிள் ஸ்பூன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை மீடியம் டு லோ அந்த ஹீட்லேயே நம்ம ஃப்ரை பண்ணணும். ஹையில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அது கலர் மாறிடும். ஆனால் சரியாக அந்த ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்காது. அதனால் இது கொஞ்சம் ஒரு 50% அந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் அதில் திராட்சை ஆட் பண்ணுறோம். திராட்சையும் அதே மீடியம் லோ ஹீட்டில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா எலும்பி வரும். வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனால் போதும். இது நம்ம ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது, லோவில் வச்சே தான் நம்ம வறுக்கணும். கலர் மாறிடக்கூடாது. மாறினா நல்லா இருக்காது டேஸ்ட்டு கேசரிக்கு. அதனால் இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம சுடு தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இது 1 பங்கு ரவைக்கு 2.5 பங்கு நம்ம தண்ணி வைக்கணும். தண்ணி தனியாக சுடு தண்ணி சுட வச்சு இதை நம்ம சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விடணும். சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா கட்டிப்படாமல் வரும். அதனால் நம்ம சிம்மிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரையில் ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் ஏன் சேர்க்குறோன்னா நல்லா அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இப்போ நல்லா கலந்து விடும்போது மீடியமில் வச்சு நல்லா கலந்து விடணும். கலந்து விடும்போது இந்த மாதிரி கட்டியாக வரும். இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். சர்க்கரையோட மெஷர்மெண்ட் எப்படின்னா 1 கப் ரவைக்கு 1.25 கப் ஜீனி. அதுன்றது கரெக்டாக மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா அதில் 1.25 கப்பு சர்க்கரை அப்படின்னா நம்ம 1 கப் கூட எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்னா 1.25 கப் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் நெல்லுன்னு தண்ணி விட்ட மாதிரி வரும். இது அப்புறம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட நல்லா கட்டி பதத்துக்கு கரெக்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி ஆயிலும் கீயும் சேர்த்து ஆட் பண்ணணும். சேர்த்து அது சிம்மிலே வச்சு நம்ம ஆட் பண்ணி அதை கலந்து விட்டோம்னா தான் அந்த கேசரி நல்லா அந்த ஆயிலும் கீயும் அப்சர்வ் பண்ணும். ஏன் ஆயிலும் கீயும் சேர்த்து ஆட் பண்ணுறோன்னா ஆயில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் இது ரெடியானதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு 1 நிமிஷம் தம் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான டேஸ்டியான கேசரி ரெடி ஆகிடும். நல்லா எடுத்து நம்ம அதை பிளேட்டில் சர்வ் பண்ணும்போதே நல்லா அப்படியேவும் அதுவாகவே விழும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் நல்லா ஒரு டேஸ்டியான கேசரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு துர்காம்பிகை கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.